24 T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 95% வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்குவாட் தான். ஒரு 5% தான் மிஸ் ஆயிருச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிம்பிளாக சொல்லணும்னா ஏன் வந்து ருத்ராஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பிளேயர் ஒரு பேக்கப் கூட அவர் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அடிச்சிருக்காரு, அது உண்மை, அது வந்து இல்லைன்னா சொல்லலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸஸ் போயிட்டு இருக்கு, கன்ஃபார்ம் தான் சொல்கிறாங்க, கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆட போகிறாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோலி வந்து ஒரு பக்கம் செட்டில் பிடிச்சி ஆட போகிறாரு. ஸோ ஃபுல்லாக ஆட போகிறாரு அப்படிங்கும்போது அவர் ஓகே. அதுக்கப்புறம் அடிக்க போகிறது கோலி இல்லை ரோஹித் சர்மா அடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் எடுக்கணும். நான் ஒன்று ஓப்பனிங் எடுத்து கோலியா இல்லை ஜெய்ஸ்வாலா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் நல்ல விரும்பக்கூடிய பிளேயர். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பவர் பிளேயில் அடிக்கிறோம், அப்புறமேட்டு கோலி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த முடிவு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலி மாதிரி எனக்கு ஒரு பிளேயர் போதும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் கோலி ஒரு ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆக்சிலேட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், செட்டிலாக ஆக்சிலேட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். பட் இந்த ஜெய்ஸ்வால் ஆகட்டும், கில் ஆகட்டும், ரோஹித் சர்மா ஆகட்டும் ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ ஒரு கேப்டன் விரும்புகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸாக இது பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு இதேமாரி ஒரு பிளேயர் எனக்கு வந்து பேக்கப்லேயும் வேணும், ரிசர்வ்லேயும் வேணும். ஸோ நான் இதை வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு வந்து கோலி மாதிரி ஒரு பிளேயர் போதும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ருத்ராஜ் வந்து எடுக்க முடியாத சான்சஸ்களோட போயிருக்கலாம். ஆனால் அந்த டீமுக்கு அடிச்சிருக்காரு. பட் ஒரு 15 மெம்பர் ஸ்குவாடுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சில டஃபான டிசிஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு ரீசன். அவர் இந்த வேர்ல்டு கப் சான்சஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபியூச்சர் வேர்ல்டு கப் ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டாக ஒரு சொல்ல முடியும். ஏன்னா சிமிலர் பிளேயர் ஒரு கோலி மாரி ஒரு ஜாம்பவான் இருக்காரு. எனக்கு அதே மாதிரி ஒரு பிளேயர் வந்து நான் பேக்கப் எனக்கு வேணாம், அதிரடியாக எனக்கு ஓப்பனிங் ஆடக்கூடிய மாதிரி ஒரு பிளேயர் வேணும். ஸோ அதனால் நான் இன்னொரு பேக்கப் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் ஒரு கில்லை வச்சுட்டு ஸோ ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயரை விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி என்னோட ஒப்பீனியன். ஸோ மீதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ஸ்குவாட் தான் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நட்ராஜன் கிடையாது ஒரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு அக்ஷதீப் சிங் ஆகட்டும், ஒரு சிராஜ் ஆகட்டும், ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. டெத்லையும் போட்டிருக்காங்க, இதுலையும் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்த்தோட முகமது சிராஜ் மோர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் போடுறாரு, அப்புறம் 1 or 2 ஓவர் டெத்தில் போகிறார். பட் அக்ஷதீப் சிங் வந்து 1 or 2 ஓவர் பவர் பிளேயில் போகிறார், மோர் டெத்தில் போகிறார். ஸோ அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பவர் பிளேயில் போடும்போது மோர் தென் 8 ரன்ஸ் கொடுத்துருக்காரு, டெத்தில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது அந்த ரெண்டு ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டஃபான ஸ்பாட் தான். மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்பாட்டுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷதீப் சிங் பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு நட்ராஜனை வந்து பார்த்தீங்கன்னா மெயினில் கொண்டு வந்திருக்கலாம், இல்லை ரிசர்வில் கலீல் அகமது வந்து மெயினில் கொண்டு வந்துட்டு நட்ராஜனை ரிசர்வில் போட்டுருந்துருக்கலாம். ஸோ அப்படி இல்லையா ஒரு சிராஜுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தீப் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அந்த ரெண்டு தான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா சந்தீப் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாலையும் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலராக இருக்கார், மிடில் ஓவர்லையும் போடக்கூடிய பவுலராக இருக்கார், டெத்லையும் போடக்கூடிய பவுலராக இருக்கார். ஸோ அதே மாதிரி தான் பும்ரா. ஸோ அப்படிங்கும்போது வெரைட்டிஸ் வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ஏன்னா ஒரு சிராஜ்லாம் ஒரு ரிதம் பவுலர், அடிச்சாங்கன்னா டப்புன்னு ஒரு அடி வாங்குவோம், விக்கெட் எடுத்தால் டக்குன்னு விக்கெட் எடுப்பார். ஸோ அதுமாரி பிளேயர்ஸ் நான் எந்த நிலையில் கொடுத்தாலும் நான் விக்கெட் எடுக்கக்கூடிய மாதிரி பிளேயர்ஸ் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பவுலிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அந்த பவுலிங் என்னை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். மேபி வந்து பிசிசி என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா ஃபார்முங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி, கிளாஸுங்கிறது பர்மனன்ட் தான். ஸோ இந்த ஆல்ரெடி இந்த பிளேயர்ஸ் வந்து எனக்கு ஆடி கொடுத்துருக்காங்க, ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் மேபி இன்னொரு சான்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மேபி நினச்சிருந்துருக்கலாம். ஸோ அதுக்கோசரம் தான் மேபி எடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு மேட்சஸ்னா ஒரு ரீசன்ட் ஃபார்முங்கிறது தேவை. பட் அந்த கொஞ்சம் ஆனால் அவங்களுக்கு ஃபார்ம்ஸ் வரும், பட் அந்த மேட்ச் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிடும். ஸோ அப்படிங்கும்போது ரீசன்ட் ஃபார்ம்ஸ் வச்சும் எடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா வந்து அவங்களும் இந்தியாவுக்கு ஆடி இருந்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறனால அந்த ரெண்டு சேஞ்சஸ் பதிலாக அவங்க ரெண்டு பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஒப்பீனியன். நிறைய பேர் அப்புறம் சொல்கிறாங்க ரிங்கு சிங் வந்து வந்திருக்கணும் ஒரு அக்ஷர் பட்டேல் பதிலா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி அந்த பிச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பிச்சர்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு மோர் அண்ட் மோர் ஆல்ரவுண்டர் இருக்காங்களோ ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீமில் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்குவாடாக இருக்க முடியும். ஏன்னா ரிங்கு சிங் ஒரு நல்ல பிளேயர் தாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று கொடுக்குறாரு, சப்போஸ் நல்ல ஃபீல்டர், நல்ல ஒரு ஹிட்டர். ஆனால் அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் நல்ல ஃபீல்டர் தான், ஆல்ரவுண்டர் தான், பவுலிங்கும் போட முடியும், ப்ளஸ் பேட்டிங் ஆட முடியும் அப்படிங்கிற கேப்பபிள். அவர் 3 டைமென்ஷன் 3D கொண்டு வராரு. ஒரு 2D பிளேயராக இருக்கார், ஒரு 3D பிளேயராக இருக்காரு. ஸோ மோர் அண்ட் மோர் ஆல்ரவுண்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா டஃப் டிசிஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் அவர் கொடுத்த சான்சஸ்லையும் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அதோட பெஸ்ட்டாக பண்ணி சில பிளேயர்ஸும் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சஞ்சு சாம்சனை பேசுகிறோம், இவருக்கு சான்ஸ் கிடைக்கல. அதே மாதிரி தான் அக்ஷர் பட்டேல், அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐசிசி ஈவெண்ட்ஸில் இது வந்து கடைசியாக இன்ஜுரின்னு சொல்லிட்டு வெளியே போயிறாரு. ஸோ இவருக்கு இந்த சான்ஸுங்கிறது கொடுத்தாகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிங்கு சிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் பிளேயராக இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ருத்ராஜ், ரிங்கு சிங், ரியன் பராக் இது மாதிரி சில அடுத்தடுத்த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் சீனியர்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்புங்கிறது ஜூனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாம் போகுது அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பர்சனலான ஒரு ஒப்பீனியன். ஸோ இவ்வளோ தான். அந்த மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளேயர் வந்து 2 பவுலர்ஸ் மட்டும் மாற்றி இது பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா
எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு தாட். ஏன் அப்படின்னா 3 பார்த்தீங்கன்னா குல்தீப் சகால் 2 பேருமே நல்ல ஒரு ரொம்ப நாள் டெட்லி காம்போ இருந்தாங்க, திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க 2 பேர் தான் ஆட போகிறாங்க. ஸ்பின்னா குல்தீப் குல்தீப் ஒரு சகால் ஒரு ஜடேஜா 3 பேர் தான் ஆட போகிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பேக்கப் இருக்கிறது தப்பு கிடையாது. ஸோ மேபி ஒரு ஜடேஜாக்கு பேக்கப்பாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரினா யார் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட வைக்கிறது, மேபி அதுமாரி தான் எல்லாமே ஒரு பேக்கப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி இவ்வளோ தான் ஸ்குவாட். ஸோ இதுதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் பை ஃப்ரம் ஆகாஷ்.